ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். ஓம் என்பது மந்திரம் மட்டுமல்ல, அதுவே கடவுள். மந்திரம் என்றால் என்ன? சொல்பவனை காப்பாற்றுவது, நினைப்பவனை காப்பாற்றுவது என்று அர்த்தம். கஷ்டம் வருகிற போதுதான் ஓம் சக்தி சொல்வது என்று நாம் இருக்கக்கூடாது. இடைவிடாமல் நாம் ஓம் சக்தி என்று உள்ளுக்குள் சொல்லிக்கொண்டே இருக்கும்படி பழகி வர வேண்டும். அப்படி பழகி வந்தால் நம்மையும் அறியாமல் நமக்குள் ஓம் சக்தி ஓடிக்கொண்டிருக்கும். நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும். நான் நமச்சிவாயமே என்று பாடுகிறார் அல்லவா? நாம் சற்று இடைவெளி விட்டா மூச்சு விடுகிறோம். மூச்சு விடுதற்கு இடைவெளி உண்டா? அது மாதிரி ஓம் சக்தியும் நம் மூச்சும் கலந்து ஓட வேண்டும். எல்லோரும் ஒன்று கூடி கோயில்களில் தினமும் மந்திரம் படிப்பதால்தான் நாட்டில் ஆன்ம சக்தி பெருகும். இன்றைக்கு மேல் மருவத்தூரில் மட்டும்தான் அது நடக்கிறது. அங்கு ஆன்ம சக்தி அதிகமாகி இருக்கிறது. ஒரு விழா என்றால் 50,000 பேர் 1,00,000 பேர் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள், சாப்பாடு போடுகிறார்கள் என்றால் எப்படி முடிகிறது? ஆன்ம சக்தியால் தான் முடிகிறது. பிறர்க்கெல்லாம் சோறு போட வேண்டும் என்ற வரத்தை தான் வள்ளலார் கேட்கிறார். அவருடைய 6,000 பாடல்களிலே அன்னதானத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம். இன்று மேல்மருவத்தூரிலே என்ன பார்க்கிறோம்? பெண் சக்திகளை தொண்டு செய்ய வைத்து வழிபாடு செய்ய வைத்து அம்மா ஒரு மாற்றத்தை உண்டாக்கி வருகிறார்கள். உலகின் தாய்க்கும் தாய்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சிவனுக்கு ஒரு ராத்திரி, அது சிவராத்திரி. சக்திக்கு 9 ராத்திரி, அது நவராத்திரி. சக்தி இருந்தால் செய், இல்லையேல் சிவனே என்று கிட என்று பேசுவதை கேட்கிறோம். அம்மாவே சக்தியாதனால்தான் சக்திகளை வைத்து அவர்களை தொண்டு செய்ய வைத்து நாட்டில் ஆன்ம சக்தியை வெளிப்படச் செய்து வருகிறாள். ஓம் சக்தி. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. இறைவன் திடமான மலை போல பெரிதும் ஓங்கி இருந்தாலும் அவன் மேல் அன்பு கொண்டவரின் கரத்தில் குறுகி அகப்படுவான். வானத்து அரசருக்கு அரசராக இருந்தாலும் அன்பர்த்தம் உள்ளம் என்னும் இல்லத்தில் குடிபுகுபவன் அவன். பக்தர்களின் அன்பு என்னும் வலைக்குள் எளிதாக அகப்படும் பரம்பொருள் அவன். அன்பு கொண்டவர்களின் கரத்தில் அமுது போன்றவன். கருணைக் கடலானவன் அவன். அன்பெனும் குடத்துக்குள் ஒடுங்குபவன். உயிர் ஒளி வீசுகின்ற அறிவானவன். அன்பு என்கிற அணுவுக்குள் ஆற்றல் கொண்ட பேரொளியானவன். அந்த அன்புருவானவன் சர்வ மங்களம் பொருந்திய இறைவன். அனைவரிடம் அன்பு பாராட்டுவது தெய்வீக ஆற்றலை அடைவதற்குச் சிறந்த வழியாகும். சீர்காழி தோணியபர் ஆலய குளத்தில் குளிக்க சென்றதன் தந்தையை நெடுநேரமாகியும் காணாததால் குழந்தை சம்பந்தர் அழ அதை பொறுக்க மாட்டாமல் உமையம்மை தோடுடைய செவியன் பெருமானுடன் வந்து உள அன்பு பெருக தன் கையினால் அமுதப்பால் கொடுத்து அவருடைய தேவார இசைப்பணியை துவக்கி வைத்ததை நாம் அறிவோம். அன்பு என்பது மிக உயர்ந்த மானிடப் பண்பு. அன்பு கொண்ட மனம் ஒழுக்கம் தவறுவதில்லை. தான் என்ற அகந்தை கொள்வதில்லை. தன்னை தாழ்த்தி கொண்டு பிறரை உயர்த்தும் பண்பிற்கான வித்துதான் அன்பு. ஓம் சக்தி.